السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம சூரத்துல் முல்குடைய 18 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 19வது வசனம் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. அவலம் இங்கே எல்லாமே ஃபத்ஹால இருக்குது. அவலஇம் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா யா, இது ஹார் ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும். இந்த இடத்துல குன்னா செய்யக்கூடாது. ரா ஃபத்ஹா பச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். யா ரவ் இலத் பா இந்த இடத்துல ஷம்சியா, ஸோ ஷத்தா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து ஓதணும். இலத் தொய்ரி ரா கெஸ்ரா பச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். ஃபவுகஹும் லெட்டர் காஃப் ஃபத்ஹால வந்திருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் ஸ்வாத் இருக்குது, இதுஹார் ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. இந்த இடத்துல ஒரு மத் இருக்குது. ஸோ இது நம்ம இது வரைக்கும் பார்க்காத மத்துன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம போர்ஷன்ஸில் பார்த்துருப்போம், இந்த சூறாவில் பார்த்துருக்க மாட்டோம். இங்கே என்ன மத்து இருக்குது அப்படின்னா மத்துல் லாசிமுடைய மத்து இருக்குது. ஸோ மத்தை தொடர்ந்து ஒரு லெட்டரில் என்ன இருக்குது, ஷத்தா இருக்கும், சில இடங்களில் சுக்கூன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷத்தா இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து ஓதணும். 6 கவுண்ட். இந்த ஸ்வாஃபாக இருக்குல்ல, ஸ்வால 6 கவுண்ட் நீட்டம் கொடுத்து ஓதணும். அண்ட் இந்த ஃபால ஷத்தா இருக்குது, அதற்கான அழுத்தமும் கொடுக்கணும். இந்த இடத்துல 2 கவுண்ட்ஸ் போதும். இங்கே தான் நம்ம 6 கொடுக்கணும், இங்கே 2 கவுண்ட்ஸ் போதும். தன்வீனுக்கு அப்புறமா லெட்டர் வாவ் இருக்குது, இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் லெட்டர் காஃப் சுக்குன் பச்சு வந்திருக்கு, கல்கலத்து சுக்ரா சிறிதாக செஞ்சு ஓதணும். ஏதுனா இந்த இடத்துல கல்கலா பண்ணிடாதீங்க. ஜீம் இருக்கிறனால யூ ஷுட் ஸ்டாப் ஆர் கண்டினியூ. மீமில் அலிஃப் மத்தா இருக்குது, மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா சீன், இது இதுஹார் ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. இப்போ நம்மளுடைய இந்த வகுப்பில் உள்ள மாதிரி ஓதுங்க, குன்னா செய்ய வேண்டாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எதுக்காக இப்படி சொல்கிறோம் நீங்கள் யாராவது திங்க் பண்ணிங்களா? நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா இந்த இடத்துலலாம் அவலம் யரவ், இது தேவையில்லாதது. ஸோ தேவையில்லாத இடத்துல குன்னா செய்கிறது தப்பு. ஸோ அதுக்காக தான் இதையும் நம்ம விவரித்து சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுவோம், யும் சீக்குஹுன்ன இப்படி பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? மீம் சுக்குனுக்கு அப்புறம் சீன் இருக்கும்போது இது ஹார் ஷஃபவி, அங்கே தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உள்ள மாதிரி ஓதுங்க, குன்னா செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கேனே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யும் சீக்குஹுன்ன இப்படி ஓதுனால் போதும். அதுக்காக தான் நம்ம இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். நூனில் ஷத்தா இருக்குது, இந்த இடத்துலையும் குன்னா செய்யணும். இல்லை அலாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். அடுத்து ரோயில் ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஸோ ஷம்சியா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து ஓதுவீங்க. ரஹ் ஹா சுக்கூன் பேச்சு வந்திருக்கு, ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். மீமில் அலிஃப் சொகீரா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஜீம் இருக்குது. ஸோ ரஹ்மான் இன்னஹு நூன் முஷததா குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துல குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கு இல்லையா, மதுசிரா சுக்ரா. ஸோ இந்த இடத்துல 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா உல்ட்டா தொம்மா கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான், சரியா? நீங்கள் உல்ட்டா தொம்மா கொடுத்துருக்கு, உல்ட்டா தொம்மான்னு தொம்மாவை திருப்பி போட்டிருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் என்னப்பா பண்ணணும், 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்தா ஓதணும். இந்த மதனி ஸ்கிரிப்ட் மக்கி ஸ்கிரிப்ட் குரான்கள் வித்தியாசப்படும் இல்லையா? சில குரானில் இந்த மாதிரி குட்டியாக வாவு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுவீங்க. பி குல்லி லாம்ல ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதுங்க. ஷை இன் இங்கே தன்வீன் இருக்குது, ஸோ தன்வீனுக்கு அப்புறமா பா, ஆனால் குட்டியாக மீம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இக்லாபுடைய சட்டம். இந்த தன்வீனில் இருக்கிற நூனை மீமாக புரட்டி ஓதுறது. ஸோ இந்த இடத்துல குன்னா கண்டிப்பாக செய்யணும். ஷை இம் பசீர். இந்த கடைசியாக ரா தம்மத்தைனில் வந்துருக்கு, ரா சுக்கூன் ஆக்கிடுவோம். ஸோ ரா சுக்கூன் ஆனது ஒன்று முன்னாடி இருக்கிற எழுத்தை நம்ம கவனிப்போம். இந்த இடத்துல யா மத்தா இடம் வச்சுருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ராவை மெல்லினமாக ஓதணும். ஆல்வேஸ் என்ன இருக்குது, மத்துல் ஆறு இடம் வச்சுருக்கு. 1 முதல் 18 வசனங்கள் நம்ம மனனம் செஞ்சுருக்கோம். 2 கொடுத்தீங்களா, 4 கொடுத்தீங்களா, 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுனீங்களான்னு உங்களுடைய அந்த கவுண்டிங்கை வச்சு இந்த ஆயாவை நீங்கள் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணிடலாமா ஆயாவை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
أَوَلَمْ يَرَوْا إِلَى الطَّيْرِ فَوْقَهُمْ صَافَّاتٍ وَيَقْبِضْنَ مَا يُمْسِكُهُنَّ إِلَّا الرَّحْمَنُ إِنَّهُ بِكُلِّ شَيْءٍ بَصِيرٌ.